ஹாய், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனோட நான் இன்டர்வியூ போஸ்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி இன்றைக்கி ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து May 27, 2026 ஸ்டார்ட் ஆகுது அண்ட் June 25, 2026 செகண்ட் பாயிண்ட். இந்த வாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 461 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 30% சிவில் தான். அதாவது 140 வேகன்சிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவிலுக்கு வந்து இந்த 140 சீட்ஸை அவங்க வந்து 7 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ் ஹைவே, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், இந்த 146ல் மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மட்டும் 50 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைவேல வந்து 38 சீட்ஸும், வாட்டர் ரிசோர்ஸில் வந்து 33 சீட்ஸும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 5th பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் ஆஃப் பே. லெவல் ஆஃப் பே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ரூரல் டிபார்ட்மெண்ட், ஹைவே, வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் 20 தான் அவங்க வந்து லெவல் ஆஃப் பேயை சொல்லியிருக்காங்க. 6th பாயிண்ட் வந்து மினிமம் ஏஜ் லிமிட். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/7/2026 முன்னாடி உங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கம்ப்ளீட்டாக கிராஜுவேட் ஆனவங்க யாராவது எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து August 3 கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் வில் பி அனௌன்ஸ் லேட்டர்னு சொல்லி இன்டிமேட். இந்த பர்டிகுலர் எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1ல் ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் இருக்குது. பேப்பர் 2ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். கமிங் டு தி லாஸ்ட் பாயிண்ட், 10th பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. ஸோ அதனால் இது பியூராக மார்க் பேஸ்னா நம்ம பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நம்ம 40% ஆஃப் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணணும். அதை தவிர நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் மென்டல் எபிலிட்டியும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து நமக்கு 150 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் பேப்பர் 2ல் வந்து கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து 300 மார்க்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த 450 மார்க்ஸில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு சீட்ஸ் வந்து அலோகேட். இந்த டிஎன்பிஎஸ்சி 2026 ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.